இன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற பாரியூர் அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கிறோம். வருகிற 11, 12, 13ஆம் தேதி கோவிலில் திருவிழா நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே நம்ம கோவிலுக்கு வந்திருக்கோம். ஏன்னா அப்போ வந்தோம்னா நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. இங்கே வாய்க்கால் இருக்குது. இந்த வாய்க்காலில் கைகால் முகம் கழுவிட்டு இங்கே இருக்கிற பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு தான் அம்மனை தரிசிப்பாங்க எல்லாருமே. அப்புறம் பூ மீது திருவிழா வர்றதுனால இங்கே எல்லாருமே குளிச்சுட்டு பூ மிதிப்பாங்க. வியாழக்கிழமை பூமிதி திருவிழா, வெள்ளிக்கிழமை தேர் திருவிழா, சனிக்கிழமை முத்துப்பழக்கு வரும். வாய்க்காலில் தண்ணி இல்லாத போது அந்த அரச மரத்து பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே கிணறு இருக்குது. அங்கேயே நம்ம கைகால் முகம் கழுவிட்டு கோவில் பிரகாரத்தில் இருக்கிற கடவுளையெல்லாம் தரிசனம் பண்ணுவாங்க. இந்த கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடக்கும். பக்தர்கள் கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கோவிலை சுற்றி பல கிராமங்கள் இருக்குது. அங்கேருந்தும் மக்கள் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு, அந்தியூர், பவானி, சத்தியமங்கலம் இன்னும் பல ஊர்களிலிருந்து கூட பக்தர்கள் வருவாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த 3 நாளுமே லோக்கல் ஹாலிடே லீவு விட்டுருவாங்க. பூ மீது திருவிழாக்காக பாருங்கள், நிறையா விறகெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பூ மிதிக்கும் பக்தர்கள் புதன்கிழமை விரதம் இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க புதன்கிழமையே வந்துடுவாங்க. இங்கேயே இரவு தங்கிடுவாங்க. அப்போ அந்த இரவுலேருந்தே வரிசையாகவும் நின்றுக்குவாங்க பூ மிதிக்கிறதுக்காக. நிறைய போலீஸ் பாதுகாப்பும் இருக்கும். இங்கே 2 சைடும் ஏராளமான கடைகளெல்லாம் இருக்கும், ராட்டினங்களெல்லாம் இருக்கும். குழந்தைங்க விளையாடுற மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு பொருட்கள் இருக்கும். நாளைக்கு ஜனவரி 8ஆம் தேதி அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்வாங்க. அப்புறம் அன்னதானமும் நடைபெறும். இந்த அன்னதான விழா சிறப்பாக நடக்கணும்னு கூட்டு பிரார்த்தனை இன்றைக்கி செஞ்சுருக்காங்க. அரிசி, பருப்பு, உப்பு, மஞ்சளெல்லாம் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்காங்க. ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி 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 ஓம் சக்தி பராசக்தி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.